மதகத ராஜா அப்படின்ற ஒரு படம் உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? சரி, ஞாபகம் இல்லாத எல்லாருக்குமே ஞாபகம் வர்ற மாதிரி நான் ஒரு விஷயத்த இப்ப சொல்ல போறேன். கிட்டத்தட்ட 2012ல இருந்து இப்படி ஒரு படம் வரப்போகுது அப்படின்னு சொல்லியே நம்ம எல்லாரையும் நம்ப வச்சிட்டு இருக்காங்க. நம்ம இயக்குனர் சுந்தர் சி அவர்கள் விஷால வச்சு எடுத்த படம் தான், அதுவும் பல வருஷத்துக்கு முன்னுக்கு எடுக்கப்பட்ட படம் தான் இந்த மதகத ராஜா. இந்த பட வேலைகள் எல்லாமே கம்ப்ளீட்டா முடிஞ்சிருந்தாலுமே வியாபாரம் ஆகாமலேயும் பண வசதி இல்லாதனாலையுமே தள்ளி போயிட்டே இருந்துச்சு. இப்போ நமக்கெல்லாம் ஷாக்கு கொடுக்குற மாதிரி இந்த படத்தை செப்டம்பர் மாசத்துல ரிலீஸ் பண்ண போறாங்களாமா. சரி, இதுல ஏன் சந்தானத்தோட போட்டோவை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அந்த கதை என்னன்னு சொல்றேன் கேளுங்க. இந்த படத்துல வந்துட்டான் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம பழைய சந்தானம் என்ட்ரி கொடுக்க போறாராம். அதாவது 1994ஆம் ஆண்டு வெளிவந்த மகளிர் மட்டும் அப்படிங்கிற படத்துல நாகேஷ் வந்து பிணமா நடிச்சிருப்பாரு. அதே மாதிரி தான் இந்த மதகத ராஜா அப்படிங்கிற படத்துலயுமே சந்தானம் பிணமா நடிச்சு காமெடி செஞ்சு அசத்தி இருக்காராமா. கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு அப்புறமா சந்தானம் காமெடியில இறங்கியிருக்காரு. இப்பவும் கூட நடிச்சா ஹீரோவா தான் நடிப்பேன் அப்படிங்கிற வைராக்கியத்துல தான் இருக்காரு நம்ம சந்தானம். பட் இருந்தாலும் என்ன செய்ய முடியும், அவரை மறுபடியும் காமெடியனா திரையில கொண்டு வருது இந்த 12 வருஷத்துக்கு முன்னுக்கு எடுக்கப்பட்ட படமான மதகத ராஜா. கமான் வேலு.